செய்தி. பாமக உட்கட்சி பூசல் காரணமாக தைலாபுரம் சென்றடைந்தார் அன்புமணி. அது குறித்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களுடைய நிகரா செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்திருக்கின்றார். தன்னுடைய தந்தையும் பாமக நிறுவனருமான ராமதாஸை சந்தித்து தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கின்றது. நேற்றைய தினம் பாமகவினுடைய அந்த பொதுக்குழு கூட்டம் பாண்டிச்சேரியிலே நடைபெற்றது. அந்த பொதுக்குழுவில் தான் வாய் தகராறு வெடித்தது. அதாவது பாமகவில் 2 ஆண்டுகளாக காலியிடமாக இருக்கக்கூடிய இளைஞர் அணி தலைவர் பொறுப்புக்கு புதிதாக முகுந்தன் என்பவரை அறிவித்திருந்தார்கள். அந்த முகுந்தனை ஏற்பதா வேண்டாமா என 2 குழுவினராக எழுந்து முழங்கிக் கொண்ட காரணத்தினால், கோஷம் போட்ட காரணத்தினால் பிரச்சனை வெடித்தது. அதாவது அன்புமணி முகுந்தனை ஏற்க தயாராக இல்லை. அதே நேரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் முகுந்தனை முன்னிறுத்துகிறார். இந்த முகுந்தன் யார் என்று பார்த்தால் ராமதாஸ் அவர்களுடைய பேரனவர், அதாவது அவரது மூத்த மகள் ஸ்ரீ காந்தி, அந்த காந்தி அவர்களுடைய 3வது மகன் தான் முகுந்தன். அவரை கட்சிக்குள் கொண்டு வந்தால் வாரிசு என்ற அடிப்படையிலே எதிர்கட்சிகள் நம்மை விமர்சனம் செய்வார்கள். எனவே அதனை ஏற்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் கட்சிக்காக உழைத்தவர்கள், போராட்டம் செய்தவர்கள், சிறைக்கு சென்றவர்கள், உயிர் கொடுத்தவர்கள் என பலரும் இருக்கும் போது 4-5 மாதமே ஆன ஒருவரை கொண்டு வந்து இவ்வளவு முக்கிய பொறுப்பில் அமர வைப்பதை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அன்புமணி ராமதாஸ் மேடையிலேயே பாமக நிறுவனர் ராமதாஸ் முன்னிலையிலேயே வெளிப்படையாக பேசிவிட்டார். எனவே இருவருக்கும் கருத்து மோதலாக அது மாறியது. அன்புமணி ஒரு கட்டத்தில் கோபமடைந்து மைக்கை கூட வேகமாக அந்த டேபிள் மீது போடக்கூடிய காட்சிகள் எல்லாம் நீங்கள் திரையில பார்த்திருப்பீர்கள். அந்த அளவிற்கு ஒரு கடும் வாக்குவாதத்தோடு அந்த பொதுக்குழு நேற்றைய தினம் நிறைவடைந்தது. இந்த நிலையிலே தான் நேற்றைய தினம் தலைமையிலிருந்து ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டது. பாமகவினுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தலைமையில் 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவினர் நேற்று சென்னை வந்து அக்கறையில் இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவருடைய இல்லத்தில் வந்து அவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த பேச்சுவார்த்தையினுடைய அடிப்படையிலே தற்போது அன்புமணி ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்திருக்கின்றார். இங்கே பாமகவினுடைய தலைமை நிலை செயலாளர், அதே போல பொருளாளர் திலகபாமா, கௌரவ தலைவர் ஜி.கே. மணி மற்றும் வழக்கறிஞர் பாலு உள்ளிட்ட அக்கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், முக்கிய முகங்கள், சட்டமன்ற உறுப்பினர் என பலரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் நடைபெறக்கூடிய அந்த விஷயம் என்பது, அதாவது தைலாபுரத்தில் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னீங்கன்னா, முகுந்தனை தொடர்ந்து கட்சியை வைத்துக் கொள்வதா அல்லது நீக்குவதா என்பதுதான் இன்றைய விவாதத்தினுடைய கருப்பொருளாக இருக்கின்றது. நாம் முகுந்தன் தரப்பில் அவர்களது நண்பர்களிடம் விசாரித்த போது முகுந்தன் தொடர்ந்து சோர்வுடன் இருப்பதாகவும் அப்செட் ஆகிவிட்டதாகவும் குறிப்பிடுகிறார்கள். காரணம், நேற்று இந்த அறிவிப்பு வெளியிட்ட போது அங்கு பெரிய வரவேற்பு இல்லை. கை தட்டுங்கள் என்று சொன்ன பிறகும் ஒரு 10-15 பேர் மட்டுமே கை தட்டினார்கள். எனவே கட்சியினருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் தன்னால் எப்படி கட்சியில் நிலைத்து நிற்க முடியும்? நாளைக்கு ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம் அறிவித்தால் கூட இந்த மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் தானே ஆட்களை திரட்டி வர வேண்டும், பந்தல் போட வேண்டும், அனைத்து வேலைகளையும் பார்க்க வேண்டும். எனவே இப்படிப்பட்ட நேரத்தில் கட்சியினுடைய முழு ஆதரவு இல்லாமல் முக்கியமான பதவியாகிய இளைஞர் அணி தலைவர் பொறுப்புக்கு வருவது சரியாக இருக்காது என நண்பர்கள் ஆலோசனை கொடுத்திருக்கிறார்கள். எனவே முகுந்தனும் தன்னுடைய அந்த விளக்கத்தை பாமக நிறுவனரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் இது குறித்து விவாதிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒரு 2 மணி நேரம் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்திப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சனையை பொறுத்தவரையிலே இன்று இதற்கு ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்படும் என்பதுதான் பாமகவில் நாம் விசாரித்த போது நமக்கு கிடைத்த தகவல்.